விக்னேஷ் ஃப்ரம் விடெக். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டிஎஸ்பி பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் அண்டு என்னென்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் தூத்துக்குடியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன டெட்லைனை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் சொன்னப்போ பார்த்தீங்கன்னா 110A மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 110A ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக வந்து அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் எக்ஸ்டென்கிற ஒரு ரிமோட் கிட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆர்டர் எடுத்துருக்க டேக் ஓவர் பண்ணுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வெயிட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கிற எக்ஸ்டென் டிஎஸ்பி பேஸ்டு 5.1 இம்ரானிக்ஸ் கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 110Aங்கிற ஒரு மாடல் ரிமோட் கிட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த கிட்டு வந்து அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷனாக இப்போ வந்து எக்ஸ்டென் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தது பார்த்திங்கன்னா 110A கான்செப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அவர் எதிர்பார்த்ததை விடவே பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ரோட்டரி என்கோடர், ப்ளூடூத் 6.0 அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து இந்த கிட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு வந்து நேற்றே ஆம்ப்ளிஃபையர் முடிச்சுட்டு அதனுடைய ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸு ப்ளஸ் ஆம்ப்ளிஃபையர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணோம். ஸோ கஸ்டமரும் ஓகே, சூப்பர் ஹாப்பி. ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா பிஃபோர் டிஸ்பேச்சிங் நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி ஒரு வீடியோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேயே பார்த்திங்கன்னா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அகைன் இந்த வீடியோலையும் வந்து ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஎஸ்பி பேஸ்டு இம்ரானிக்ஸ் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா X10. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு இந்த பாக்ஸ்லேயே வந்து மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஓவராலாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மார்ட் ரோட்டரி என்கோடர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் என்கோடர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் ரோட்டரி என்கோடர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம இப்போ ரிமோட்டில் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு ரோட்டரி என்கோடர் நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த எல்இடி எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் முதல் கொண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வால்யூம் வந்து நீங்கள் ஏற்றும் போது இது பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ரோட்டரி என்கோடர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இதை ஸ்மார்ட் ரோட்டரி என்கோடர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி மெயின் போர்டு. ஸோ இதனுடைய பாட்டம் போர்டு பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு டிஎஸ்பி பேஸ்டு ஐசியால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிஎஸ்பி மெயின் போர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே போர்டு ஸ்மார்ட், அதாவது இன்க்ளூட்ஸ் இந்த பாக்ஸ்குள்ள வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்பி பேஸ்டு பாட்டம் போர்டு வந்துடும், ஒரு டிஸ்பிளே யூனிட் வந்துடும், ஸ்மார்ட் ரோட்டரி என்கோடர் வந்து 2 நாஸ் வந்துடும், ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் வந்துடும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு, யூஎஸ்பி ஃபீமேல் சாக்கெட்டு, கனெக்டிங் கேபிள்ஸு, மவுண்டிங் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா அது எல்லாமே டீட்டெயிலாகவே இந்த பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பேஸ்டபிள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 5 சேனலுங்கிறப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் சேனல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் அப்படின்னு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும்தான் வந்து கான்ஃபிகர் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்குமே இண்டிவிஜுவலாக வந்து நம்ம அந்த பேஸ்டபிள் டோன் கண்ட்ரோல் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மல்டிபிள் இன்புட் ஆப்ஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா HDMI, ஆர்க்கு, கோஆக்சியல், ஆப்டிக்கல், RCA 2 சேனல் இன்புட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மல்டிபிள் இன்புட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸிங், அதாவது டிஎஸ்பி சொன்னோம் பார்த்திங்களா, அதனால் வந்து டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா STA309 வால்யூம் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கெயின் வந்து சூப்பராகவே இருக்குது. செப்பரேட்டாக வந்து அனலாக் கெயின், டிஜிட்டல் கெயின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாட்டம் போர்டுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கெய்னர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீசெட் மாதிரி 6 சேனலுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சேனலுக்குமே இண்டிவிஜுவலாக வந்து லெஃப்ட்டு ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, சென்ட்ரு, சப்வூஃபர்ன்ட்டு நீங்கள் வந்து மேனுவலாகவும் கெயின் கண்ட்ரோல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரல்ஸ் பார்த்திங்கன்னா ரிமோட் மூலியமாகவே நம்ம வந்து கெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா 6 சேனல் அனலாக் கெயின், 6 சேனல் டிஜிட்டல் கெயின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் ஈஸி இன்ஸ்டலேஷன், ஸ்மார்ட் என்கோடர், STA309A வால்யூம் ஐசி, 5 சேனல் பேஸ்டபிள் டிஎஸ்பி. இது வந்து ஒரு 5.1 சேனல் ரிமோட் கிட்டு. ஸோ இதனுடைய ஒயரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோக்கா காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ ஈஸியாக வந்து ஒரு பிகினர் கூட ஈஸியாக வந்து இதை வச்சு நம்ம ஆம்ப்ளிஃபையர் வந்து செஞ்சிடலாம். ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் மட்டும் நீட்டாக பண்ணிட்டால் போதும். ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்திங்கன்னா பாட்டம் போர்டுக்கு செப்பரேட்டாக 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துட்றாங்க. என்கோடர் 1, என்கோடர் 2க்கு செப்பரேட்டாக 5 வோல்ட்டு பக் போர்டு கொடுத்துட்றாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு செப்பரேட்டாக 5 வோல்ட் வேணும், பாட்டம் போர்டுக்கு செப்பரேட்டாக 12 வோல்ட்டு டிசி வேணும். ஸோ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து மேக்ஸிமம் பேக் சைடே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கிட்டில் வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதுக்கோட ரிமோட்டு அதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ரிமோட்டு பார்த்திங்கன்னா
போன டைம் இல்லாமல் அந்த எல்ஆர்பிஎல் கான்செப்டில் வர ரிமோட் இல்லாமல் இந்த டைம் வந்து ஃபியூடெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து FT004G மாடலுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைப்பில் தான் வந்து நமக்கு இதுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ டெஸ்டிங் டோனு எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், HDMI, ஆர்க்கு, மைக்கு, ப்ளூடூத், USB, டெஸ்ட் டோன் கண்ட்ரோல் செட்டப்பு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிமோட் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பார்ட்டிஷனாக பிரித்தாச்சு. ஒரு பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பார்ட்டிஷன், இன்னொரு பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா என்கோடர் பார்ட்டிஷன். என்கோடர் பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹனிபி கட்டிங் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது மேட் செக்ஷன், இது கிளாஸ் செக்ஷன். மேட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா என்கோடர் கண்ட்ரோல் மட்டும் ஒரே ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமோட்லேயே தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே செக்ஷன். டிஸ்பிளே செக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே யூனிட் மட்டும்தான் வரும். அடிஷ்னலாக வந்து நம்ம VE மீட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா USB ஃபீமேல் சர்க்கியூட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த USB ஃபீமேல் சர்க்கியூட்லையுமே பார்த்திங்கன்னா ஃப்ளாக் ஆடியோஸு, வேவு ப்ளஸ் MP3 இந்த மாதிரி மல்டிபிள் ஆடியோ ஃபார்மேட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2வது 7.1 சேனல் கிட்ட ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன கிட்ட ஃப்ரண்ட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து நமக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 7.1 சேனலுக்கு அவங்க கிட் லான்ச் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2.0, 5.1, 7.1 ஆட்டோ அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு மோட்ஸ், மல்டிபிள் மோட்ஸ் எல்லாம் காமிக்கும் டிஸ்பிளே, LED டிஸ்பிளே. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு அந்த டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்ம பாட்டம் போர்ட் சேஞ்ச் பண்ணால் கூட இதே டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் மேபி இருக்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ கிளாஸ் வித்து மேட் ஃபினிஷு சூப்பராக தான் இருக்குது. ஸோ கலர் வந்து நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆக்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பைலேருந்து போவோம். ஸோ ஸ்டாண்ட் பை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட் கலர் LED பிளிங்க் ஆகுது. ஸோ ஸ்டாண்ட் பையில் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு இக்னிஷன் பண்ண LED ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது. நம்ம எப்போ ஸ்டாண்ட் பை ஆஃப் பண்ணுறோமோ ஹாய்னு ஒரு வாட்டர் இது வந்துட்டு ஸோ அப்புறம் நமக்கு கடைசியாக இதில் விட்டோமோ அதுலேருந்தே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்ஸில் விட்டுருந்தோம். ஸோ ப்ளூடூத்து, ஆப்டிக்கல். ஸோ ஆப்டிக்கலில் என்னன்ட்டு நமக்கு ரீட் ஆகுது. ஸோ பாருங்கள் ஆப்டிக்கல், HDMI நல்லாயிருக்கு. இந்த டிஸ்பிளே யூனிட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்துடலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாடல் கேபினெட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோஸோட கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கார்டு டைப்பில் தான் நமக்கு வந்து பவர் சப்ளை மெயின்ஸ் கார்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ ஜிடெக் ஆடியோஸோட GT5004ங்கிற மாடல்லேருந்து நம்ம கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேபினெட்டோட ஹைட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா 4 இன்ச்சு ஹைட் வந்துடும். டெப்த்துன்னு எடுத்துட்டிங்கன்னா 12 இன்ச் டெப்த்துலேயே நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையரை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீமேல் கார்டு வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டு ஃபியூஸ் ஹோல்டர் ஃபங்க்ஷன்லேயே வந்துடும். ஸோ 3 கார்டு கம்ப்யூட்டர் கார்டு டைப்பில் ப்ளக்இன் ப்ளக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம பனானா சர்க்கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட் பனானா சர்க்கிட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட ஸ்பீக்கர் அவுட்புட்டு, சென்டர் சேனலு, ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு 6 சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல் வந்து பேக் சைடு வந்துடுது. ஸோ எதர் நீங்கள் வந்து இது வந்து மேல் ஃபீமேல் பின் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரல்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்பீக்கர் ஒயர் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த எக்ஸ்டெண்ட் கிட்டுக்கான கேபினெட் வந்து மார்க்கெட்டில் இன்னும் அவைலபிளாக இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா பேக் சைடு கேபினெட் வந்து நம்ம கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி தான் வந்து டீகோடரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த கிட்டுக்கு மேட்சபிளான கேபினெட் வந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்தே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அரல்ஸ் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அக்ரலிக் கான்செப்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பாட்டம் போர்டு பார்த்தீங்கன்னா மாடல் X10ன்னு மென்ஷன் பண்ணி வருது, உங்களுக்கு இம்ரானிக்ஸ்னு மென்ஷன் பண்ணி வருது. ஸோ ஒரு HDMI ARC, ஆப்டிக்கல், கோஆக்சியல், 2 சேனல் இன்புட்டு, சப்வூஃபர் அவுட்டுமே வந்துடுது. பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு இதுலேருந்து வர சப்வூஃபர் பேஸ் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடிஷ்னலாக சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் அல்லது 2 சேனல் 4 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். சப்வூஃபர் அவுட்டுமே வந்து பேக் சைடு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் அவுட் இன்புட், லெஃப்ட் ரைட் ஆடியோ இன்புட்டு, கோஆக்சியல், ஆப்டிக்கல், HDMI ஆர்க்கு. ஸோ பேக் சைடு வந்து கூலிங் ஃபேன் வந்து டம்மியாக தான் விட்டுருக்கோம். ஸோ இன்னும் ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம் கஸ்டமருக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்தியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒயரிங் நீட்டாக வந்திருக்குன்ட்டு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள்.
ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு டொராடல் பேஸ்டு கான்செப்ட்டில் வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மருமே பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நம்ம பிராண்டவே மாற்றிட்டோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்மரு, அதனுடைய குவாலிட்டி, நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸு, பவர் ஆம்பிளிஃபையரோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள். ஸோ சப்வூஃபருக்கு 6 டிரான்சிஸ்டர் பேஸில் வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு செப்பரேட்டாக வந்து 5 சேனல் ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது அதனுடைய பாட்டம் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷனு, 12 வோல்ட் பக் போர்டு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து பவர் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ்னால், அதாவது நிறையா ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு சிம்பிளாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க்கை சிம்பிளாக முடிச்சிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா டொராடல் பேஸ்டில் வந்து நம்ம பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா வந்து ஜன்சில் பிராண்ட்லேருந்து 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் வந்து 4 கேன் யூஸ் பண்ணி பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து வர 12 டேப்பிங் பார்த்திங்கன்னா 05 ரெகுலேட்டர் போட்டு அந்த ரோட்டரி என்கோடர் பவர் சப்ளை யூனிட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டுக்கு 12 வோல்ட் டிசி சப்ளை தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து அடிஷ்னலாக வந்து மேக்ஸ்வின்லேருந்து ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 12 வோல்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா பாட்டம் போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு வந்து செப்பரேட்டாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சேனலுக்கு வந்து சோனிக் ஆடியோவோட 5 சேனல் ஆடியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் பேஸ்டு தான். பட் டிரான்சிஸ்டர் நம்பர் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கம்பெனி சைடே இருந்து நமக்கு வந்து அதாவது எரேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒர்க் முடிச்சுட்டு நாம் வந்து ஆடியோ குவாலிட்டி மற்றவங்க காப்பி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டுக்காகவெல்லாம் எரேஸ் பண்ணி விடலை. ஸோ கம்பெனி சைடு அவங்க பிராண்டை இன்னொரு பிராண்டு காப்பி அடிச்சிடக்கூடாதுன்னு தான் அவங்களே எரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த விதமான ஒர்க்கும் பண்ணல. ஸோ இதில் பாருங்கள், அதாவது 4 சேனலுக்கு எரேஸ் பண்ணி விட்டுருக்காங்க, ஒரு சேனலுக்கு எரேஸ் பண்ணல. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்குது. ஸோ அது இல்லாமல் மல்டிமீட்டர் இருக்குது. ஸோ மல்டிமீட்டரில் வச்சு நம்ம வந்து என்ன வேல்யூ என்ன இதுன்னு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 சேனலுக்கு வந்து நம்ம சோனிக் ஆடியோஸோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். SSS பிராண்ட்லேருந்து 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 பேர் 5200, 3 பேர் 1943 காம்போவில் ஒர்க் ஆகுது. ஸோ பேக் சைடு வந்து ஒரு 3 இன்ச்சு கூலிங் ஃபேன் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ வந்து சப்வூஃபர் லோட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பெருசாக டெம்பரேச்சர் இஷ்யூ இருக்காது. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கன்ட்டு. ஸோ ஒயரிங் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கன்ட்டு. ஸோ இதனுடைய ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு 1 or 2-3 ரீல்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ முடிஞ்சால் அந்த சாம்பிள்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து இப்போ ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி ஒரு சில டெஸ்டிங் கிளிப்ஸ் மாதிரி பார்த்துடலாம் வாங்க.